கிருபை இரக்கத்தும் தயவினாலே இது இந்த வருஷத்திலே இந்த கடைசி மணி நேரத்திலே வரத்தக்கதாக தேவன் எங்களுக்கு கிருபை கொடுத்திருப்பான். இந்த நல்ல நேரத்திலும் உடைய நாம மகிமைக்காக நாங்கள் ஆண்டவரே கனப்படுத்தி மகிமைப்படுத்தி இந்த பாடுகிற பாடல்களே உடைய இரக்கம் கிடைக்கட்டும். நாம் அனைவரும் எழுந்து நின்று கர்த்தரை ஒரு பாடல் மூலமாக பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தும். 2 வரிகளை பாடி தொடர்ந்து நாம் ஜெபித்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். 408வது பாடல், மகிமை உமக்கென்றோ. மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ, மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ, ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர், விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர், ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ. ஆமென். நாம் கண்களை மூடி கர்த்தரை மகிமைப்படுத்தி 2024 வருஷத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிற இந்த நல்ல நேரத்திற்காக, இந்த 2023 வருஷத்தை இந்த கடைசி நொடி பொழுது வரைக்கும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து ஜீவனோடு வைத்ததற்காக நன்றி சொல்லி கர்த்தரை கனப்படுத்துவோம். சோதரிக்கிறோம் 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 அப்பா. உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. நீர் துதிக்கப்படத்தக்கவர், நீ ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், என் மகிமையின் தேவன், நீர் மாறாதவர் அப்பா. எங்களுக்கு ஜீவனை கொடுத்ததற்காய் நன்றி, எங்களுக்கு பலத்தை கொடுத்ததற்காய் நன்றி, நம்முடைய ரத்தத்தில எங்களை கழுவினதற்காய் நன்றி, நம்முடைய மகனாய் எங்களை தெரிந்தெடுத்துக் கொண்டதற்காய் நன்றி. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னீரப்பா. தாய் மறந்தாலும் நான் மறவேன் என்று சொன்னேன், உங்களை திக்கற்றவாய் விடுவேன் என்று சொன்னேன். இதோ நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னேன். நான் உங்களை நேசிக்கிற தேவன், என் சிநேகிதனே என்று சொன்னீரப்பா. எங்களை அன்பிலே அழைக்கிற தேவன், எங்களை அன்பாலே நீர் கரம் பிடித்து வழிநடத்துகிற தேவன் அப்பா. எங்கள் ஆலோசனை கர்த்தர் நீர் கர்த்தாவே, எங்கள் மகிமையின் தேவன் நீர் கர்த்தாவே. நீரே போற்றப்படத்தக்கவர், நீரே புகழப்படத்தக்கவர், நீர் மகிமையின் தேவன் அப்பா. நீர் மாறாதவர் அப்பா. நீர் எல்ஷடாயா இருக்கிறீரப்பா. யெகோவா ஷம்மாவாக இருக்கிறீரப்பா. யெகோவா ஷாலோமாக இருக்கிறீரப்பா. யெகோவா ரஃபாவாக இருக்கிறீரப்பா. எங்கும் நிறைந்தவராய் இருக்கிறீர். எண்ணிலடங்கா நன்மைகளை செய்கிறீரப்பா. உன்னதரே உம்மை துதிக்கிறோம், உயர்ந்தவரே உம்மை துதிக்கிறோம், மகிமையின் தேவனே உம்மை துதிக்கிறோம், மாறாதவரே உம்மை துதிக்கிறோம், பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம், பரிகாரியே உம்மை துதிக்கிறோம், தேவாதி தேவனே உம்மை துதிக்கிறோம், ராஜாதி ராஜனே உம்மை துதிக்கிறோம், கர்த்தாதி கர்த்தரே உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம்,
புகழுகிறோம். உடைய அன்பிற்காக, உடைய அரவணைப்பிற்காக, உடைய ஆசீர்வாதங்களுக்காக, உடைய இரக்கத்திற்காக, ஆண்டவரே நீர் எங்கள் மேல் பாராட்டின தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. துதிக்கிறோம் 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 அப்பா. நீர் மாறாதவரப்பா, நீர் வல்லமை இல்லவரப்பா, நீர் அன்பின் தேவனப்பா, ஆலோசனை கத்தரப்பா. உடைய அன்பிற்காக இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ஆண்டவரே. இந்த 2024 வருஷத்தை காண கிருபை கொடுத்து இந்த நிமிஷத்துல எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. உடைய அன்பு இரக்கம் தயவு எங்களோடு கூட இருக்கிறதப்பா. உடைய மாறாத வல்லமை எங்களோடு கூட இருக்கிறதப்பா. உடைய தயவு எங்களோடு கூட இருக்கிறதப்பா. அப்படிப்பட்ட மக்கள் நன்றி அப்பா. 2024 வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன், நான் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் என்று சொன்னீரப்பா. நாங்கள் கீழாகாமல் மேலாவோம் என்று சொன்னீரப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை ஆண்டவரே எங்கள் உருவம் என்னதென்று அறிந்திருக்கிறேன். எங்கள் நினைவுகளை சிந்தனைகளை தூரத்தில் அறிகிற தேவனப்பா. எங்களை பலப்படுத்துகிற தேவனப்பா. எங்களை தகுதிப்படுத்துகிற தேவனப்பா. அப்படிப்பட்ட மக்கள் நன்றி செலுத்தி நிறைய மகிமைப்படும் நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமேன் ஆமேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் 2024 வருஷத்தின் புத்தாண்டு வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise to God. God bless you. Thank you Jesus. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக, ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, உம்பல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயமன்றோ, உம்பல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயமன்றோ, உம் தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபமன்றோ, உம் தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபமன்றோ, ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. ஆமென். நாம் நின்ற வண்ணமாக இன்னும் ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆராதனை ஆராதனை அல்லேலூயா, தேவனுக்கே ஆராதனை, ராஜாதி ராஜனுக்கு ஆராதனை, கர்த்தாதி கர்த்தனுக்கு ஆராதனை என்கிற பாடல் 364.
ஆராதனை ஆராதனை அல்லேலூயா தேவனுக்கே ஆராதனை. ராஜாதிராஜனுக்கு ஆராதனை, கர்த்தாதி கர்த்தருக்கு ஆராதனை. ராஜாதிராஜனுக்கு ஆராதனை, கர்த்தாதி கர்த்தருக்கு ஆராதனை. ஆராதனை 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 அல்லேலூயா தேவனுக்கே ஆராதனை. மன்னாதி மன்னனுக்கு ஆராதனை, மகிமையின் ராஜனுக்கு ஆராதனை. மன்னாதி மன்னனுக்கு ஆராதனை, மகிமையின் ராஜனுக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை அல்லேலூயா தேவனுக்கே ஆராதனை. தேவாதி தேவனுக்கு ஆராதனை, தூயாதி தூயருக்கு ஆராதனை. தேவாதி தேவனுக்கு ஆராதனை, தூயாதி தூயருக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை அல்லேலூயா தேவனுக்கே ஆராதனை. ஒரே தேவனுக்கு ஆராதனை, துதிகளின் பாத்திரக்கு ஆராதனை. ஒரே தேவனுக்கு ஆராதனை, துதிகளின் பாத்திரக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை அல்லேலூயா தேவனுக்கே ஆராதனை. நித்திய தேவனுக்கு ஆராதனை, நிதம் காக்கும் கர்த்தருக்கு ஆராதனை. நித்திய தேவனுக்கு ஆராதனை, நிதம் காக்கும் கர்த்தருக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை அல்லேலூயா தேவனுக்கே ஆராதனை. பரிசுத்த தேவனுக்கு ஆராதனை, பக்தரின் நேசருக்கு ஆராதனை. பரிசுத்த தேவனுக்கு ஆராதனை, பக்தரின் நேசருக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை அல்லேலூயா தேவனுக்கே ஆராதனை. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் நின்ற வண்ணமாக கர்த்தரை மகிமைப்படுத்தி வேதத்திலே சங்கீத புத்தகம் சங்கீதம் 148 சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசித்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. சங்கீத புத்தகம் 148. சங்கீதம் 148. அல்லேலூயா. வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். வானாதி வானங்களே அவரை துதியுங்கள், ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட்டபடி அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் அவைகளை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார்.
மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார். பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், மகா மச்சங்களே சகல ஆழங்களே. அக்கினியே, கல்மழையே, உறைந்த மலையே, மூடுபனியே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே, மலைகளே சகல மேடுகளே, கனிமரங்களே சகல கேதுருகளே, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இறப்புள்ள பறவைகளே, பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னிகைகளே, முதிர்வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவுள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. நம்முடைய தேவனை வானங்களும் வானாதி வானங்களும் உன்னதங்கள் இருக்கிறதும் அவரை துதிக்கிறார். அவருடைய தூதர்களும் அவரை துதிக்கிறார்கள். அவருடைய சேனைகளும் அவரை துதிக்கிறது. சூரிய சந்திரங்களும் பிரகாசமுள்ள நட்சத்திரங்களும் வானாதி வானங்களும் ஆகாய மண்டலங்கள் உள்ளவைகளும் அதன் மேலுள்ள தண்ணீர்களும் அவரை துதித்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பூமியில் உள்ளவைகளாகிய நாமும் இங்கே அக்கினியும் கண்மலையும் உறைந்த மலையும் மூடுபனியும் அவர் சொற்படி செய்கிற பெருங்காற்று மலைகளும் மேடுகளும் கனிகளும் சகல கேதுருக்களும் காட்டு மிருகங்களும் நாட்டு மிருகங்களும் ஊரும் பறவைகள் பிராணிகள் இரவுள்ள எல்லாம் நம்முடைய தேவனை ஒவ்வொரு நாளும் அவை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. நாமும் இந்த பூமியில இருக்கிற சகல ராஜாக்களும் ஜனங்களும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் வாலிபர் கன்னிகைகளும் பிள்ளைகளும் வயதில் முதிர்ந்தவர்களும் கர்த்தரையே துதிக்கிலுங்கள் என்று ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர் நாமம் மட்டுமே துதிக்க கடவுது. அவருடைய நாமம் மட்டுமே உயர்ந்ததாக இருக்கிறது. ஆமென். அவருடைய மகிமை அது பூமிக்கும் வானத்திற்கும் மேலானதாக இருக்கிறது. அந்த மகிமைக்கு ஈடானது இந்த பூமியில ஒன்றும் இல்லை. அவர் தம்முடைய பரிசுத்தவான்களாகிய தம்மை சார்ந்த ஜனமாகிய இஸ்ரவேலின் புத்திரருக்கு அவர் நம்முடைய தமது நாம மகிமைக்காக ஒரு கொம்பை கொடுத்திருக்கிறார். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அந்த நாமமாக இருக்கிறது. அந்த நாமத்திலே கூடியிருக்கிற நம்மை கர்த்தர் இம்மட்டும் ஆசீர்வதித்து வழிநடத்தியதை போல இந்த 2024 வருஷமும் வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி கர்த்தருக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, மாலை படைக்கப்பட்ட சர்வ சேனைகளும் சர்க்கலமும் உண்மை துதிக்கிறதப்பா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறதப்பா, உண்மை கனப்படுத்திக்கிறது, உண்மை மகிமைப்படுத்திக்கிறதப்பா. என் மகிமையின் தேவன், நீர் அற்புதமானவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தரப்பா. நீ தேவாதி தேவன், ராஜாதி ராஜாவப்பா. உனக்கு நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உண்டாக்கி உருவாக்கிறோம், எங்களுக்குள்ளும் இருக்கிறவர் தேவனே, உனக்கு நன்றி அப்பா. இரவு நேரத்திலே ஆண்டவரே நாங்கள் உண்மை துதிக்க கனப்படுத்த மகிமைப்படுத்த ஆண்டவரே இந்த நடு ராத்திரியிலே இந்த 2004 வருஷத்தை காண கிருபை கொடுத்தீரப்பா. இந்த புதிய நாளை, புதிய வருஷத்தை, புதிய நிமிஷத்தை, புதிய மணித்துளிகளை எங்களுக்கு கிருபை கொடுத்தீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஜீவனோடு இருப்பது உம்முடைய கிருபை அப்பா. உம்முடைய இரக்கத்திற்கு முடிவில்லை அப்பா. நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் நிறைந்த தேவன் அப்பா. நீர் மகிமையின் தேவன் அப்பா. நீர் மாறாதவர் அப்பா. உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது கர்த்தாவே. அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி ஆண்டவரே, இந்த வருஷத்திலே வருகிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை வழிநடத்தட்டும் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த பூமியிலே நாங்கள் ஒன்று கொண்டு வந்ததில்லை, ஒன்று கொண்டு போவதும் இல்லை கர்த்தாவே. மனுஷன் நிர்வாணியாய் வந்தான், நிர்வாணியாய் திரும்புகிறான் என்று வேதம் சொல்லி இருக்கிறதப்பா. ஆண்டவரே, ஆனாலும் வாலிப நாட்களிலே சிருஷ்டிகரை நினை என்று சொன்னேன். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுசு நாட்களில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை நினைத்து உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி பேச வேண்டும், எதை பார்க்க வேண்டும், எதை கேட்க வேண்டும், எங்கே உட்கார வேண்டும், எங்கே நடக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லி இருக்கிறீரப்பா. நீ எங்களுக்கு ஆலோசனை தருகிற தேவனப்பா. நம்முடைய ஆலோசனை நாங்கள் போடாதபடி, அசட்டை பண்ணாதபடி, ஆலோசனை நாங்கள் மறந்து போகாதபடி இயேசுவே அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினைவு கூறத்தக்கதாக எங்களுக்கு நல்ல நினைவுகளை தார் ஆண்டவரே. இந்த பூமியில் எத்தனையோ ஜனங்கள் நினைக்க பார்க்க முடியாதபடி நாங்கள் நினைவுகளை இறந்து மறதிகளாக
ஆண்டவரே வியாதி உள்ளவர்களாக, பலவீனர்களாக, ஆண்டவரே என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து கண்கள் காணாதபடி, செவிகள் காணாதபடி, நடக்க முடியாதபடி எத்தனையோ பாடுகள் மத்தியில இருக்கிறார்கள். ஆனாலும் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை விலக்கி பாதுகாத்தீரப்பா. எங்களுக்கு நல்ல சுகபலத்தை கொடுத்து எங்களை பத்திரமாய் வைத்திருக்கிறீரப்பா. நாங்கள் சுகத்தோடு இருக்க கிருபை கொடுத்திருக்கிறீரப்பா. எங்களுக்கு பலத்தை கொடுத்திருக்கிறீர். ஆயுஷ் நாட்களை கூட்டி தந்திருக்கிறேன். எங்களுக்கு ஆண்டவரே நல்ல வாய்களை தந்திருக்கிறேன், உதடுகளை தந்திருக்கிறேன், செவிகளை தந்திருக்கிறேன், கைகளை தந்திருக்கிறேன், கால்களை தந்திருக்கிறேன். நல்ல தாய் தகப்பனை, பிள்ளைகளை, பெற்றோர்களை, ஆண்டவரே சகோதரர்களை, உற்றார் உறவினர்களை, நண்பர்களை தந்திருக்கிறீரப்பா. ஆராதிக்கிற ஒரு ஸ்தலத்தை தந்திருக்கிறேன். இன்னைக்கு எத்தனையோ பேர் இவைகள் இல்லாமல் என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து நடுங்கிக் கொண்டிருக்கிற நாளில் நீர் எவ்வளவா எங்களுக்காக பரிந்து பேசி எங்களுடைய எல்லா காரியத்தையும் நீர் ஆண்டவரே நன்மையாய் செய்து முடித்திருக்கிறீரப்பா. இந்த நன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதை இந்த வருஷமும் நீ தொடர்ந்து எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும். நாங்கள் எடுக்கிற எல்லா செய்கைகளும் செயல்களும், நாங்கள் பேசுகிற காரியங்களும் பார்க்கிற காரியங்களும் எல்லாம் உமக்கு பிரியமாக இருக்கும்படியாக, உம்முடைய வார்த்தையின்படி இருக்கும்படியாக, உம்முடைய சித்தத்தின்படி நடக்கும்படியாக கர்த்தாவே இரக்கம் பாராட்டும். கடந்த ஆண்டிலே என்ன தடைகள் இருந்ததோ அந்த தடைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடும். என்ன குறைகள் இருந்தோ அந்த குறைகளை நிறைவாக்குகிற தேவன் ஆண்டவரே. என்ன விதமான பலவீனம் இருந்தோ எல்லா பலவீனத்தை எடுத்து பலத்தை தார். என்ன அவிசுவாசங்கள் இருந்தோ, என்ன குறைகள் இருந்தோ, குற்றங்கள் இருந்தோ, அந்த எல்லா அவிசுவாசத்தையும், எல்லா குறைகளையும், எல்லா குற்றங்களையும் மன்னியும் அப்பா. எங்களிலே ஆண்டவரே பரிபூர்ணப்படுத்துகிற தேவன் அப்பா. நாங்கள் பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்று சொன்னீரப்பா. நாங்கள் பூரணராக வேண்டும் என்று நீ சொல்லி இருக்கிறீரப்பா. நாங்கள் அந்த பூரணத்தை நோக்கி கடந்து செல்ல கிருபையை தார். இதோ இந்த வருஷமானது ஆண்டவரே என் தேவன் நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்ய வல்லவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்று ஒவ்வொரு நொடி பொழுதும் நாங்கள் நினைக்க வேண்டும் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில நேரப்பட எழுந்து உடைய கரத்திலே தங்கி இருந்து அந்த நாளை நீர் ஆசீர்வதித்து தாரும் என்ற ஒரு ஜபத்தோடு ஆண்டவரே ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு ஜீவியமாக, ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு ஜீவியமாக நாங்கள் தொடங்க வேண்டும் அப்பா. ஆண்டவரே நாங்கள் யாருக்கும் விரோதமாய் பேசக்கூடாது, யாரையும் ஆண்டவரே துச்சமாய் நினைக்க கூடாது, யாரையும் ஆண்டவரே மன வருத்தப்படுத்த கூடாது, யாரையும் நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே பரியாசம் செய்யக்கூடாது, யாரையும் கேலி செய்யக்கூடாது, யாரையும் கிண்டல் செய்யக்கூடாது, யாரை குறித்தும் தவறாய் எண்ணக்கூடாது. கர்த்தாவே இயேசுவே நாங்கள் நினைக்கிறது அது உமக்கு பிரியமா இருக்கட்டும், நாங்கள் சிந்திக்கிறது உமக்கு பிரியமா இருக்கட்டும், நாங்கள் பார்ப்பது உமக்கு பிரியமா இருக்கட்டும், நாங்கள் செய்வது உமக்கு பிரியமாக இருக்கட்டும் அப்பா. அப்படிப்பட்ட வாஞ்சியை, அப்படிப்பட்ட சிந்தையை, அப்படிப்பட்ட செய்கையை கர்த்தர்தாமே நீர் எங்களுக்கு வாய்க்க பண்ணும் அப்பா. ஆண்டவரே நீர் ஒருவரே அதை செய்ய முடியும் அப்பா. நாங்கள் எதை வேண்டுமானாலும் கேட்கலாம், எப்படி வேண்டுமானாலும் நாங்கள் நினைக்கலாம் அப்பா. ஆனாலும் அது ஆண்டவரே அது உமக்கு பிரியமாக இருக்கட்டும் அப்பா. அந்த பிரியத்தையே நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபையை தாரும் அப்பா. அதற்கு விரோதமா எங்களுடைய எண்ணங்களோ, எங்களுடைய வழிகளோ, எங்களுடைய பேச்சுக்களோ இருந்தால் அதிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாத்தார். நாங்கள் விழுந்து போகாதபடி எங்களுக்கு பலனை தார். எங்களுக்கு நீர் உற்ற துணையாய் இருக்கிறேன் என்று சொன்னேன் ஆண்டவரே. அன்றைக்கு மோசேக்கு கையிலே ஒரு கோலை கொடுத்து அந்த கோலின் மூலமாக நீர் அநேக காரியங்களை செய்தீரப்பா. இன்றைக்கு நீர் ஆண்டவரே வார்த்தை என்னும் கோலை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. இந்த பரிசுத்த வேதமே எங்களுக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு கோலாக இருக்கிறதப்பா. ஆண்டவரே அந்த தடிகளை எடுத்து நாங்கள் பயன்படுத்த அன்றைக்கு கர்த்தாவே தாவீது ஆண்டவரே அந்த கவன்களை எடுத்து அந்த கோலியாத்தை வீழ்த்தினது போல நாங்களும் இந்த வார்த்தை என்னும் கல்லை எடுத்து ஆண்டவரே தேவ அப்பம் என்கிற அந்த அப்பத்தை புசித்து பலனடைந்து நாங்களும் ஓடத்தக்கதாக, நாங்களும் வார்த்தையிலே நிலைத்து நிற்கத்தக்கதாக எங்களுக்கு பலனை தாரும் அப்பா. எங்கள் ஒவ்வொருடைய ஜீவியமும் பரிசுத்தமாக இருக்கட்டும் அப்பா. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னீரப்பா. நாங்கள் பரிசுத்தத்தோடு ஜீவிக்க வேண்டும் ஆண்டவரே. ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை இந்த வருஷம் நாங்கள் வாழ வேண்டும். தேவனுக்கு போதுமானதை செய்ய, தேவனுக்கு எது பிரியமோ அதை மட்டுமே செய்ய, தேவன் எதை செய்ய சொல்கிறார் அதை மட்டுமே செய்யத்தக்கதாக எல்லா பலவீனங்களை எடுத்து போடும், எல்லா குறைகளை எடுத்து போடும் அப்பா. சரீரத்துல எந்த இடத்துல என்ன பலவீனம் இருந்தாலும் அதை முற்றிலும் என் இயேசு எனக்கு எடுத்து விடுதலை கொடுத்தார் என்று நாங்கள் சாட்சி சொல்ல கிருபையைத்தார்.
கை கால்களிலே, முழங்காலிலே, கழுத்துகளிலே, தலைகளிலே, கைகளிலே, கண்களிலே எந்த இடத்தில் பலவீனம் இருந்தாலும் அதற்கு விடுதலை கொடுக்கிற தேவன், சுகத்தை கொடுக்கிற தேவன், அற்புதத்தை செய்கிற தேவன், ஆசீர்வாதத்தை தருகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று சொல்லும்படியா எங்களுடைய ஜீவியமானது இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, அதை போல குடும்பத்திலே அப்பத்தையும் தண்ணீரிலும் ஆண்டவரே கர்த்தாவே, வேலை செய்கிற நாட்களிலே, வேலைக்கு செல்கிற இடத்திலே, போக்கிலும் மரத்திலும் உடைய சமூகம் முன் செல்லட்டும் அப்பா. எந்த விதமான விபத்துகளோ, வியாதிகளோ, பலவீனமோ அணுகாதபடி, எந்த விதமான பஞ்சமோ, பசியோ, பட்டினியோ எங்களுக்கு நேரிடாதபடி கர்த்தாவே எங்களை நீர் பாதுகாத்தருளும் அப்பா. தடைகளை எடுத்து போடும் ஆண்டவரே. என்னென்ன தடைகள் இருந்ததோ, என்னென்ன குறைகள் இருந்ததோ, என்னென்ன ஆண்டவரே காரியங்கள் செய்ய முடியாமல் போனதோ, அது உமக்கு சித்தமானதை செய்ய, உமக்கு பிரியமானதை செய்ய கர்த்தர் இரக்கம் பாராட்டு. அதுபோல ஆண்டவரே, படிக்கிற இடங்களிலே நல்ல படிப்பை, ஞானத்தை, புத்தியை தார். வேலை செய்கிற இடங்களில் அதிகாரிகள் மத்தியிலே ஆண்டவரே, அந்த கர்த்தாவே அதிகாரிகளுக்கு நாங்கள் சரியானபடி கீழ்ப்படிந்து நடக்க, கம்பெனியின் சட்டத்திட்டத்தின்படி நடக்க ஆண்டவரே எங்களுக்கு பலனை தாரும். நாங்கள் எந்த நேரத்திலே சோர்ந்து போகாதபடி எங்களுக்கு பலனையும் வல்லமையும் தாரும் அப்பா. வேலைக்கு செல்கிற இடங்களிலே, போக்கிலும் மரத்திலும் உடைய சமூகம் முன் செல்லட்டும் அப்பா. நாங்கள் எந்த இடத்திலும் பணக்குறைவினாலோ கடன்பட்டு போகாதபடி எல்லா கடனை எடுத்து போடும் ஆண்டவரே. எங்களுக்கு நேர்படுகிற எல்லா விதமான போராட்டங்களில் இருந்து, கொள்ளாத மனுஷர்கள் கைகளில் இருந்து ஆண்டவரே, எங்களுக்கு வருகிற எல்லா விதமான அச்சங்களில் இருந்து, பயத்தில் இருந்து, நடுக்கத்தில் இருந்து, குழப்பத்தில் இருந்து எங்களை விடுதலையாக்கி கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்கு பலனை கொடுப்பார், எனக்கு பயத்தை எடுத்து போட்டு எனக்கு நல்ல தைரியத்தை தருவார் என்று நாங்களும் சொல்லத்தக்கதாக தேவன் கிருபை கிடைக்கட்டும். தொடர்ந்து உடைய கரம் எங்களை வழி நடத்தட்டும். அதுபோல நாங்கள் ஆண்டவரே ஜெபிக்கிற காரியத்திலும், வேத வாசிக்கிற காரியத்திலும், இன்னும் ஆண்டவரே உபவாசம் இருக்கிற காரியத்திலும், சபை கூடுகிற காரியத்திலும், தசம பாகம், காணிக்கை, இன்னும் ஆண்டவரே சபையிலே ஆண்டவரே மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் ஜீவிக்க, மற்றவர்களுக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாக இருக்க, அநேகருக்கு உம்முடைய வார்த்தைகளை குறித்து சாட்சி சொல்ல, சுவிசேஷம் சொல்ல, வேதத்தை குறித்து நாங்கள் தியானிக்க அப்படிப்பட்ட சிந்தைகளையும் தாரும் அப்பா. அது ஒன்று மட்டுமே எங்களுக்கு சமாதானம், அது ஒன்று மட்டுமே எங்களுக்கு நித்திய ஜீவனப்பா. உம்முடைய வார்த்தையே எங்களுக்கு நித்திய ஜீவனப்பா. அந்த வார்த்தையினால் எங்களை நிரப்பும் கர்த்தாவே. தொடர்ந்து உடைய கரம் வழி நடத்தட்டும். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, மனைவி பிள்ளைகளை நேசிக்கிறவர்களாக, கணவனை குடும்பத்தை நேசிக்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு சாட்சியா இருக்கத்தக்கதாக ஒரு ஜீவியம் இருக்கட்டும். தொடர்ந்து உடைய கரம் வழி நடத்தட்டும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே தேவனை மட்டுமாய் நம் ஜபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் ஜபத்தை கேட்டதற்காய் நன்றி, வேண்டுதலை கேட்டதற்காய் நன்றி, விண்ணப்பத்தை கேட்டதற்காய் நன்றி. நீரே மகிமைப்படும். ஆமேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் ஒரு சில நிமிடங்கள் பாடல் மூலமாய் நாம் அவரை கனப்படுத்துவோம். நின்ற வண்ணமாக நானூத்தி 43வது பாடல், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் என்கிற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே.
எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. நாம் நின்ற வண்ணமாக இந்த நேரத்திலே 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 13 மற்றும் 14 வசனத்தை வாசித்து நாம் இந்த வருஷத்திற்கான புது வருட ஆராதனை செய்தியாக நாம் இந்த வேத வசனத்தை தியானிக்கலாம். 1 கொரிந்தியர் 16, 13, 14. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள், உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்பட கடவுது என்பதே. ஆமாம். நாம் நீண்ட வண்ணமாய் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இந்த அருமையான 2024 வருஷத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷத்தை முதல் நாளிலே, இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவரே உம்முடைய சத்திய வார்த்தைகளை வாசிக்கவும் அதை தியானிக்கவும் தேவன் கிருபை கொடுத்தீரப்பா. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னீர், வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் என்று சொன்னீரப்பா. அதை வாசித்து அதை சிந்திக்கிற இந்த நேரத்திலே கர்த்தாவே, அதிலே சொல்லப்பட்ட மகிமையான காரியங்கள், ஆசீர்வாதமான காரியங்களை, அதிலே உள்ள எல்லா காரியங்களையும், ரகசியங்களையும், எச்சரிப்புகளையும் அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள தேவ இரக்கம் கிடைக்கட்டும். நாங்களும் எல்லா காரியத்தையும் அன்போடு செய்ய தேவ இரக்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே நீங்கள் உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன். 2024 வருஷத்தினுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் உங்களோடு கூட சேர்ந்து இதை கேட்கிற ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த 2024 வருஷத்தின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். சபை பிள்ளைகளாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். தேவன்
இந்த 24ஆம் வருஷத்தை காண நமக்கு கிருபை கொடுத்தார். ஆமென். நம்முடைய தேவன் பெரியவராக இருக்கிறார். நம்மை கடந்த 23ஆம் வருஷம் பாதுகாத்த தேவன் இந்த 24ஆம் வருஷமும் நமக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் நம்மை வழிநடத்துகிறவராகவும் இருக்கிறார். ஆகவே அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது நம்ம வாசித்த இந்த வசனத்திலே அங்கே பவுல் இந்த கொரிந்து பட்டணத்தை நீங்க பார்த்தீர்கள் என்றால், கொரிந்திலே அநேக வசனங்கள் நம்முடைய ஜீவியத்திற்கு தேவையான காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இப்பொழுது நம்ம வாசித்த இந்த காரியம் என்ன என்று நம்ம பார்க்கிறப்போ பாருங்கள், ஒரு முக்கியமான காரியம் நம்ம இங்க பார்க்கிறோம். நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமாமாம்? விழித்திருங்கள். எப்படி இருக்க வேண்டும்? ஏன் விழித்திருக்க வேண்டும்? இன்றைக்கு நம்மை சுற்றி நடக்கிற அநேக காரியங்கள் நீங்க எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதான் என்னது விழிப்புணர்வு. இன்றைக்கு கொரோனா காலத்துல நீங்க பார்த்திருக்கலாம், விழிப்புணர்வு முகாம். நீங்க கொரோனாவுக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் எதுல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஒரு விழிப்புணர்வு. என்னது? விழிப்புணர்வு. ஏனென்றால் நீங்க அந்த கொரோனா என்ன செய்துவிடும்? உங்களை கொன்றுவிடும். அப்போ நீங்க மாஸ்க் போட்டுக்குங்க, இன்ஜெக்ஷன் எடுத்துக்குங்க, பேஷண்ட் கிட்ட தள்ளி நின்னுக்குங்க. நீங்க 3 அடி இடைவேளை தள்ளி யாரிடத்திலையும் அப்படி நின்று பேசணும்னு சொல்லி அங்க கடந்த வருடம் அது நமக்கு கடந்த 2 ஆண்டுகளாக நமக்கு அது ஒரு பெரிய ஒரு படிப்பினை, அது ஒரு விழிப்புணர்வு எச்சரிக்கையை நமக்கு கொடுத்தது. அது மட்டுமல்ல, நீங்க என்னவா இருக்கணும்? தைரியமா இருக்கணும். நீங்க பயந்துக்காதீங்க. நாங்க என்ன செய்கிறோம்? உங்களுக்கு மருந்து போடுறோம், ஊசி போடுறோம். அதனால நீங்க என்ன செய்ய வேண்டாம், உங்களுக்கு பெருசா பிரச்சனைகள் இருக்காது, நீங்க இருக்கலாம்னு சொல்லி சொல்றேன். இது உலகத்தான் சொல்லுகிற காரியமா இருக்கு. ஆனா நம்முடைய வேதம், தேவன் எப்படிப்பட்டவர்? நம்முடைய தேவன் நம்மை ஒரு சில காரியங்களில் மட்டுமல்ல, நம்முடைய ஜீவியம் முழுவதுமே, இப்போ கொரோனா முடிஞ்சோன்னா கவர்மெண்ட் அவங்க வேலையை பார்த்துட்டாங்க. இன்னைக்கு எல்லாரும் என்ன ஆயாச்சு? அதை பற்றி கவலைப்படுறதுல எல்லாரும் அவங்க லைஃப்ல போக ஆரம்பிச்சாங்க. ஆனா நம்முடைய சத்திய வேதம், பிசாசானவன் வாசிங்க 1 பேதுருல, அங்க என்ன சொல்லி இருக்கு பாருங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல பேதுரு நம்மை எச்சரிக்கிறார். என்ன எச்சரிக்கிறார்? வாசிங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம். எடுத்தவர்கள் சீக்கிரம் வாசிங்க. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். நீங்க எப்படி இருக்க வேண்டுமாமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். விழித்திருங்கள். அப்ப உங்க புத்தியில தெளிவு இருக்கும். எதுல? புத்தியில தெளிவு வேண்டும். அந்த தெளிவோட விழிச்சிருங்க. அந்த தெளிவுள்ள புத்தியோடு நீங்க என்னவா இருக்க வேண்டுமாமா? விழித்திருக்க வேண்டும். ஆமென். அப்ப நம்முடைய புத்தி தான் பாருங்க, நம்முடைய சிந்தனைகள். புத்திங்கிறது என்னது? நம்முடைய சிந்தனை தான். புத்தியா பேச மாட்டியா, புத்தியா நடக்க மாட்டியா என்று சொல்லுவாங்க. ஏனென்றால் நீங்க சிந்திக்கிறது, செயல்படுகிற காரியங்கள், நீங்க அதை யோசித்து செய்ய வேண்டும். யோசித்து எந்த ஒரு காரியமானாலும் சரி. ஒரு டிரைவர் கார் எடுக்கிறாருன்னா அவர் முதல்ல என்ன செய்யணும்? கார்ல கீ இருக்கா, பெட்ரோல் இருக்கா, அங்க வண்டியில டயர்ல காற்று இருக்கா, ஸ்டேரிங் கரெக்டா இருக்கா, பிரேக் இருக்கா, கிளட்ச் இருக்கான்னு ஒரு செகண்ட்ல அவர் எல்லாத்தையும் ஒரு நோட்டம் விடுவார். ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு இருக்க மாட்டார். அவர் என்ன செய்வாரு? ஒரு நோட்டம் விடுவார். ஏன் அப்படின்னா ஒரு விழிப்புணர்வு. எல்லாமே சரியா இருக்குன்ற பிறகுதான் அவன் என்ன செய்வார்? வண்டி எடுத்துட்டு கிளம்புவான். அப்ப அதை போல நம்முடைய ஜீவியத்திலும் நம்ம ஒவ்வொரு நாளும் என்னவா இருக்க வேண்டும்?
நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது, நமக்கு நம்முடைய ஜீவியத்தை நாம் எதை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆமென். பாருங்க, ஒரு நோக்கம் இல்லாமல் நம்ம இந்த பூமியில என்ன இருக்க முடியாது, நீங்க ஜீவிக்கவே முடியாது. நம்ம எதுக்கு இந்த பூமியில இத்தனை நாள் ஓடிட்டு இருக்கிறோம், எதுக்கு போடுறோம்? நீங்க யாரோ ஒரு மனிதனை பார்த்து, எப்ப என்னப்பா எதுக்கப்பா நீ இவ்வளவு டெய்லி வேலைக்கு போற, ஏன் என்ன செய்யறேன்னு சொன்னா என்ன சொல்லுவான்? நான் என்ன செய்யணும், நானும் என் மனைவியும் சந்தோஷமா இருக்கணும், என் பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கணும், இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நாங்க என்னவா இருக்கணும், சந்தோஷத்தோட சமாதானத்தோட எங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு நாங்க நிம்மதியாக இருக்க வேண்டும். அதான் ஒரு சாதாரண மனிதன் சொல்லுகிற வார்த்தை. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, நான் ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆக வேண்டும், அல்லது நான் ஒரு பெரிய தொழிலதிபர் ஆக வேண்டும், அல்லது நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகணும், அரசியல் கட்சிக்காரன் நான் ஒரு பெரிய அரசியல் தலைவர் ஆகணும், நான் ஒரு பெரிய பதவிக்கு வரணும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆம்பிஷன் இருக்கும், ஒவ்வொரு நோக்கம் இருக்கும், எதிர்பார்ப்பு இருக்கும். அதற்காக அவன் ஓடிக்கொண்டே இருப்பான். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இதெல்லாம் நமக்கு வேணுமா என்று சொன்னால், அது எல்லாமே செகண்டரி, தேர்டா, போர்த்தா, சிக்ஸ்தா, டென்த்தா அல்லது வேண்டாம கூட இருக்கலாம். ஆனால் முதலாவது நமக்கு என்ன வேண்டும்? தெளிந்த புத்தி இருக்கும். நீங்க தெளிவில்லாமல் எந்த ஒரு காரியமும் செய்தால் அது குழப்பத்திலே போய் முடியும். எந்த ஒரு காரியமானாலும் சரி, ஒரு செய்கைகளை தேவனுடைய பிள்ளைகள் துவங்குவதற்கு முன்பாக அதிலே நீங்க என்ன இருக்கணும்? தெளிவு வேண்டும். தெளிந்த புத்தியோடு அந்த காரியத்தை நீங்க என்ன செய்யணும்? செய்யணும். ஏனென்றால் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் நமக்கு எதிராளி நீங்க எதுல சிக்குவீங்கன்னு சொல்லி உங்களை அவமானப்படுத்த, மற்றவர்களுக்கு முன்பாக உங்களை பரியாசம் செய்ய, அல்லது மற்றவர்களுக்கு முன்பாக உங்களை தூசிக்க, உங்களை பற்றி அங்கே தாறுமாறாக்க போட, உங்களுடைய ஜீவியத்தை தாறுமாறாக்கி போட, உங்களுடைய எதிர்காலத்தை தாறுமாறாக்கி போட, அல்லது உங்களை அழித்து போட கூட பிசாசு அவன் தயாராக இருக்கிறான். அவனுக்கு நீங்க என்னவா இருக்கணும்? எச்சரிக்கையா தெளிவோடு செய்யணும். ஏனென்றால் ஏன் அது வேண்டும் அப்படின்னா, அதற்கு இன்னொரு முக்கியமாயிடும். நீங்க புத்தியில தெளிவு இருக்கும்னா அதுக்கு இன்னொரு காரியம் இருக்கும், விசுவாசத்துல உறுதியா இருக்கும். நீங்க அதைத்தான் அங்கே யோபு சொன்னான், நான் விசுவாசிக்கிறவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். என் தோள்கள் முழுவதும் அழுகி போனாலும் என்ன செய்வேன்? நான் அவரை நம்புவேன். என் தோள் முதல் அழுகி போனாலும் நான் அவரை நம்புவேன். கடைசி நாட்கள் என் கண்கள் அவரை காணும். அவரை நான் கண்டிப்பா என் ஆண்டவரை நான் பார்ப்பேன். அந்த விசுவாசம் யோபுக்குள்ளும். நீங்க வாசிங்க யோபு 13ஆம் அதிகாரம். அங்கே யோபு என்ன சொல்றாரு பாருங்க. வாசிங்க யோபு 13:15 எடுத்து யாரத்தூர் வாசிங்க. அவர் என்னை பாருங்க, ஆண்டவரே என்னை கொன்று போட்டால், நல்லா கேளுங்க, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் வெளிப்படுத்துவேன். நான் எந்த வழியில போக வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவரே நான் இந்த வழியில போலாமா, நான் இதை செய்யலாமா, இதை நான் பார்க்கலாமா என்று சொல்லி ஒவ்வொன்றாக நான் அவருக்கு ரூபகாரப்படுத்துவேன். அதான் தேவனுடைய பிள்ளைகள். அதான் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ நம்ம தேவன் என்ன செய்ய விரும்புறாருன்னா, ஒரு தெளிந்த புத்தி வேண்டும். அது மட்டுமல்ல, நீங்க என்னவா இருக்க வேண்டுமாமா? தீத்து வாசிங்க. தீத்துல 2ஆம் அதிகாரத்துல அங்கே ஒரு சில குறிப்புகளை சொல்லப்பட்டிருக்கு. தீத்து 2ஆம் அதிகாரம் 1-8 வாசித்தீங்கன்னா,
எடுத்து வாசிங்க. நீயோ ஆரோக்கியமான உபதேசத்திற்கேற்றவைகளை பேசு. பாருங்க, ஆரோக்கியமான உபதேசத்தை நீங்க கேட்க வேண்டும். பேசுவோரும் ஆரோக்கியமான உபதேசத்தை பேசணும். ஏதோ புது வருஷம் பிறந்தது, உங்களுக்கு அது வருது இது வருது, அப்படி இருங்க இப்படி இருங்க, அது கிடைக்கும் இது கிடைக்கும் வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும் சொல்லக்கூடாது. உங்களை எச்சரிக்கவும் வேண்டும். உங்களை ஞானத்தோடு நடத்த, உங்களுக்கு ஞானம் எப்படி கிடைக்கும் என்பதற்கான ஆலோசனை கொடுக்கும். உங்களுக்கு நல்வழிப்படுத்த, உங்களுக்கு எதை எதை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதான் அவர் ஊழியக்காரனுடைய கடமையாக இருக்கு. ஊழியக்காரனுடைய வேலை அதுதான். அதைத்தான் அங்க சொல்லப்பட்டிருக்குது. நீயோ என்ன செய்ய? வாசிப்போம். நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கேற்றவைகளை பேசு. முதிர் வயதுள்ள புருஷர்கள், பாருங்க, வயதானவர்களை, ஒரு 60 வயசுதான் அவங்கதான் முதிர் வயது. அப்ப அந்த வயதானவர்களை ஜாக்கிரதையுள்ளவர்களும், பாருங்க, அவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வயசாக ஆகத்தான். ஏன் அப்படி என்றா, வயதாக ஆகத்தான் என்ன வருமாமா மனிதனுக்கு? ஆசை, மற்ற பாரம், கவலைகள், வியாதிகள், போராட்டம் வச்சா. பிள்ளைகள் தனியா போயிட்டாங்கன்னா என்ன செய்கிறது? அல்லது மனைவி இல்ல, அல்லது கணவன் இல்ல, எப்படி தனிமையா இருக்கிறது? அல்லது வியாதி நேரத்துல யார் நமக்கு என்ன உதவி செய்வா? இப்படி எல்லாம் என்னது, வயதான காலத்துல போராட்டம் இருக்கும். வயதானவங்களை கேட்டீங்கன்னா தெரியும் எவ்வளவு போராட்டம் இருக்கு அவங்களுக்கெல்லாம். அப்போ இந்த போராட்டங்களுக்கு நமக்கு என்ன வேண்டும்? தேவனிடத்துல பலன் வேண்டும். பாருங்க, அதனாலதான் வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்க தேவனுடைய பிள்ளைகளோடு கூட அவர்களுடைய மனைவிகள் எந்த நேரம் கூடயே இருப்பாங்க. ஆபிரகாம் எடுத்தாலும் சரி, மற்ற தேவ மனுஷர்கள் எல்லாம் தேவன் அவ்வளவு தூரம் அவங்களை ஆசீர்வதித்து கொண்டு வர்றார். சரி, வாசிக்கலாம். நல்லொழுக்கம் உள்ளவர்களும், பாருங்க எப்படிப்பட்டவங்க? நல்லொழுக்கம் உள்ளவர்களும், தெளிந்த புத்தி உள்ளவர்களும், விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களாக. இதெல்லாம் உங்களுக்கு தேவன் கொடுக்கிறார். விசுவாசம், அன்பு, தைரியம், ஆரோக்கியத்தையும் தேவன் கொடுக்கிறார். ஆமென். அதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், தேவன் கொடுக்கிற ஒரு கிருபை, ஒரு இரக்கம். அது முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும், பாருங்க, அதே மாதிரி பெண்களும். ஆண்களுக்கு இது, பெண்களுக்கு அது என்ன சொல்றாரு பாருங்க. முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தத்துக்கேற்ற விதமாய், பாருங்க, பரிசுத்தத்துக்கேற்ற விதமாய் நடக்கிறவர்களும், நடக்க வேண்டும். அவதூறு பண்ணாதவர்களும், பாருங்க, அவதூறு தன்னுடைய குடும்பத்தை பத்தியோ அல்லது மற்றவர்களை பற்றியோ எல்லாத்துக்கிட்டையும் போய் ஊரா சொல்லி திரிகிறது தான் அவதூறு பண்றது. அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களுமாய் இருக்கவும். ஏனென்றால் அங்க தனிமையோ அல்லது ஏதாவது ஒரு காரியத்தினால அவங்க என்ன ஆயிடுவாங்க? மதுபானத்துக்கு அடிமையாயிருவாங்க. பழைய காலத்திலேயே இருந்திருக்குது அது. இப்ப இன்றைக்கு அது என்ன ஆயிட்டு இருக்குது? அது எச்சாத்தான் ஆயிட்டு இருக்குது. தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடி, பாருங்க, இது நீங்க செய்வதினாலே தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடி பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும். பாருங்க, வீட்டுல தரித்திருக்கணும். நல்லவர்களும். இன்னைக்கு எல்லாரும் எங்கதான் ஓடுறாங்க? வேலை வேலை, அது வேண்டும் இது வேண்டும் சொல்லி உலகத்தை தேடி ஓடிட்டு இருக்கிறாங்க. ஏன் பெண்களை மட்டும் வேதத்துல வீட்டுல தரித்திருக்க வேண்டும்? அங்கே அடுப்படியிலே கிடந்தாலும் அவர்கள் என்னவா இருக்கிறாங்களாமா? பெண்கள் அடுப்படியில கிடந்தாலும் அங்க உண்மையா பரிசுத்தத்தோடு பிரியத்தோடு அந்த குடும்பத்தை கவனிக்கிறவர்களாக, குடும்பத்தை கவனிக்க வேண்டும். ஆண்களுக்கு வெளி வேலையிலே அங்க வெளியில கவனிச்சுட்டு அங்க வேலை செய்து கொண்டு வந்து குடும்பத்தை போஷிக்கிறதுக்கு பணம் மற்ற காரியங்களை கூட இருக்க வேண்டும். பெண்கள் குடும்பத்தை கவனிக்க வேண்டும். ஏன்னா
அந்த கணவன் மனைவி என்றான பிறகு அங்க குழந்தைகள் வருவதை, அந்த வாலிப பருவம் வரைக்கும் அவங்களை என்ன செய்யணும்? கூடயே இருந்து கவனித்துக் கொள்ள வேண்டும். தான் பராமரிப்பு, குடும்பத்தை பராமரிக்க. அது போல வீட்டுல எல்லா காரியத்தையும் வீட்டை ஒழுங்காக பராமரிக்கிறது இதெல்லாம் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதை பெண்கள் அடிமைப்படுத்துவதல்ல. இன்றைக்கு அநேகர் தவறா புரிஞ்சிருக்கிறாங்க. பெண்களை அடிமைப்படுத்துவது அல்ல. சரி, பார்ப்போம். வாசிக்கலாம். தெளிந்த தெளிந்த புத்தி தெளிந்த புத்தியுள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாய் நற்காரியங்களை போதிக்கிறவர்களாக இருக்க வேண்டுமா? அப்போ ஒரு பாஸ்டரோட வேலை இதுதான். பாஸ்டர் அதை சொல்லி கொடுக்கணும். சபையில வர்ற ஒவ்வொரு பெண்களையும், வாலிப பெண்களையும், முதிர் வயது ஆண்களையும் பெண்களையும், அங்க வர்ற சிறு பிள்ளைகளையும் சிறு வயதில் இருந்தே இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு பரிசுத்தத்தோடு, ஒரு கீழ்ப்படிதலோடு, உண்மையான உத்தமமான இருதயத்தோடு, கவனமா சரியானபடி நடக்கிறப்ப அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமா இருக்கு? ஒரு சாட்சியுள்ள குடும்பமாக, ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு குடும்பமாக, தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவிக்கிற குடும்பம். அந்த குடும்பத்துல அங்க என்ன இருக்காது? சண்டைகள் இருக்காது, அங்கே மூர்க்கத்தனம் இருக்காது, அங்க என்ன இருக்காது? அசுத்தம் இருக்காது, அருவருப்பு இருக்காது, அங்கே குடிப்பழக்கம் இருக்காது, அங்கே வேசித்தனம் இருக்காது, அங்கே பிரச்சனைகள் இருக்காது, வியாதிகள் இருக்காது. ஏனென்றால் அது எப்படிப்பட்ட குடும்பமா இருக்கு? தேவனுடைய வார்த்தையின்படி கட்டப்பட்டு வருகிற ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கும். அதனாலதான் நீங்க விழித்திருங்க, விசுவாசத்துல நிலைத்திருங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்க, அன்பாயிருங்க, கணவனுக்கு கீழ்ப்படியுங்க. இப்படி எல்லாமே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அந்த குடும்பத்திலே அந்த பிள்ளைகளுக்கும் கணவனுக்கும் மனைவிகளுக்கும் ஆலோசனை கொடுக்கிறதாக இருக்கிறது இந்த வேதம். அது மட்டுமல்ல, வாசிப்போம். அப்படியே வாலிப புருஷரும் பாருங்க, வாலிப புருஷர், வாலிபர்கள், திருமணமாகிற ஆண்கள் பெண்களுக்கு தெளிந்த அவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்கவும் நீ புத்தி சொல்லு. நீயே எல்லாவற்றிலும் பாருங்க, அப்போ சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து, நீ ஒரு எக்ஸாம்பிளாக, நீ ஒரு பேட்டனாக இருக்கிறார். அப்போ ஒரு பாஸ்டர் அவர் சரியாக இருக்க வேண்டும். அந்த பாஸ்டருடைய மனைவி சரியா இருக்க வேண்டும். பாஸ்டருடைய பிள்ளைகள் சரியா இருக்கும். அதை பார்த்து அந்த சபையும் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். அந்த சபை ஒரு பரிசுத்தமுள்ள சபையாக, ஒரு ஒழுக்கமுள்ள சபையாக இருக்கும். அப்ப அதான், நீங்க எல்லாவற்றிலும் விழிப்போடு இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் விசுவாசத்தோடு, உறுதியோடு, தைரியத்தோடு நிற்க வேண்டும். அது மட்டுமல்ல, அங்கே என்ன சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் என்ன செய்தாராம் நமக்காக? தன்னுடைய குமாரனாக தன்னை ஒப்பு கொடுத்தார். பாருங்க, அவர் அவ்வளவு தூரம் இருந்து இறங்கி வர வேண்டிய அவசியமே இல்ல. தேவன் இந்த ஒரு வார்த்தை சொன்னா போதும், இந்த பூமியில் இருக்கிற பாவத்தை எடுத்து போறதுக்கு தேவன் என்ன செய்தா போதும்? ஒரு வார்த்தை சொன்னா போதும்ல. நீங்க நினைச்சு பாருங்க, தேவன் என்ன எத்தனையோ காரியங்களை செய்கிறார். வியாதிகளை போக்குறங்கிறாரு, மரித்த மனிதனை உயிரோடு எழுப்புறங்கிறாரு, காற்றையும் கடலையும் என்னென்னமோ காரியங்களை செய்கிற தேவன் ஏன் இந்த பூமியில அவர் மனுஷனா மட்டும் வரணும்? அது இல்லாம முடியாதா? இல்லாம அவரால் செய்ய முடியாதா? செய்திருக்கலாம். ஆனால் அது உண்மையான அன்பு அல்ல. அது உண்மையான அன்பல்ல. ஏனென்றால் நம்ம எப்படி இருக்கிறோம்? மாம்சத்தில் இருக்கிறோம். நம்ம தேவன் இந்த பூமியில மண்ணுல படைச்சு மண்ணுக்கு திரும்புறோம் நம்ம. அப்போ தேவனும் இந்த பூமியில என்னவாக வந்த விரும்பினார்? வாசிங்க, எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல அதைத்தான் நாங்க சொல்லி இருக்கு. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல வாசிப்போம். சீக்கிரம் வாசிங்க.
வாசிக்கலாம். தெரியலையா வசனம்? ஒரு இடத்திலே ஒருவர் 2:14 வாசிங்க. எபிரேயர் 2:14. ஆதலால் கவனமா கேளுங்க. இந்த வசனத்தை நீங்க எப்பவுமே குறிச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆதலால் பிள்ளைகள், கவனமா கேளுங்க, பிள்ளைகள், மாம்சத்தையும், பிள்ளைகள்னா யாரு? நம்ம தான். இப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறோம். இப்ப நம்ம யாரா இருக்கிறோம்? மாம்சத்தையும் ரத்தம். மாம்சம்னா என்னது? இந்த சரீரம். இந்த சரீரத்தையும், சரீரத்துக்குள்ள ரத்தம் இருக்குது. இப்படி இருக்கிற நாம் என்னவானார்? அவரும் யாரு? இயேசுவும் தேவனும் பிதாவும் என்ன ஆனாராமா? அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஆமென். அது மட்டுமல்ல, அவர் என்ன செய்தாராமா? மரணத்துக்கு அதிகாரியான யாரு? மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்திலே அழிக்கும்படி. அவன் எதுக்கு அதிகாரி? பிசாசு எதுக்கு அதிகாரி? அவன் கையில தான் இன்னைக்கு மரணம் இருக்கு. அதனாலதான் மற்றவங்கள்ல என்ன செய்வாங்க? அவன் எருமை மேல வர்றான், அது மேல வர்றான். அவன் யார்? அவன் யமன் என்னென்னமோ பேரு சொல்லி சொல்லுவாங்க பாருங்க. அவன் மரண நேரத்துலதான் வந்து என்ன செய்வாங்களே, மரணத்துக்குள்ளாகத்தான் ஆக்குவான். அதனாலதான் இன்றைக்கு இந்த ஆத்துமா, கவனமா கேளுங்க, நமக்குள்ள இருக்கிற இந்த ஆத்துமா என்னது? விலையேறப்பட்டது. இந்த பூமியில பிறக்கிற எந்த ஒரு ஆத்துமாவானாலும் சரி, கவனமா கேளுங்க, இந்த பூமியில பிறக்கிற எந்த ஒரு ஆத்துமானாலும் சரி, அந்த ஆத்துமா விலையேற பெற்றது. அதற்கு அதான் சொல்றாங்க பாருங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, இறந்தா 2 லட்சம் 5 லட்சம்னு அரசாங்கம் உதவி சொல்றப்போ சொல்லுவாங்க, என்ன அந்த 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 உயிருக்கு அவ்வளவுதான் விலையா? அந்த உயிருக்கு 2 லட்சம் தான் விலையா? 5 லட்சம் தான் விலையா அப்படிம்பாங்க. ஒரு சில பெரிய பெரிய அதிகாரிகள் மரித்தா, கவனமா கேளுங்க, ஒரு சாதாரண மனுஷன் மரிக்கிறப்ப 2 லட்சம் 5 லட்சம் கொடுக்குறாங்க. ஆனா ஒரு சில கவர்மெண்ட் ஆபீசருக்கு மரிச்சா என்ன கொடுக்குறாங்க? 1 கோடி கொடுப்பாங்க. பார்த்திருக்கிறீங்களா? கொடுத்துருக்குறாங்க அரசாங்கம். பெரிய பெரிய ராணுவ அதிகாரிகள், பெரிய பெரிய ஒரு இப்போ லேட்டஸ்டா கூட ஒரு போலீஸ்காரர் இறந்ததுக்கு 50 லட்சம் கொடுத்தாங்க. அதே மாதிரி 1 கோடி ஒருத்தருக்கு கொடுத்தது நான் பேப்பர்ல வாசித்திருக்கிறேன். அரசாங்கம் கொடுக்குது. அப்ப இவனுக்கு மட்டும் 5 லட்சம், அவனுக்கு மட்டும் 1 கோடி. அப்ப அந்த 2 உயிருக்கு வித்தியாசம் இருக்கா? எல்லாம் உயிர்தான். இது மனிதன் செய்கிற காரியமா இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆத்மா எப்படிப்பட்டதாமா? அதுதான் நீங்க வாசிங்க. இதே 2:4 வாசிங்க. 4ஆம் வசனத்தை வாசிங்க. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து பாருங்க. எவ்வளவு அந்த ரட்சிப்புங்கிறது எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? பாருங்க, இந்த ஆத்துமா அது மிகவும் அருமையானதாம். எந்த ஒரு ஆத்துமானாலும் சரி, அவன் ஏழையானாலும் பணக்காரனானாலும், எவ்வளவு உயர் பதவியில் இருந்தாலும், எவ்வளவு தாழ்ந்த பதவியில் இருந்தாலும், தேவனுடைய பார்வையில அந்த ஆத்துமா எப்படிப்பட்டது? விலையேறப்பட்டது. அதனாலதான் பாருங்க, எந்த மனுஷனும் என்ன ஆகணுமா? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும். எப்படிங்க? வாசிங்க 2 தீமோத்தேயும் அங்க நீங்க வாசிக்கலாம். ரெண்டு தீமோத்தேயு 4:2
அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சாரி, 2 தீமோத்தேயு இல்ல, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார்னு ஒரு வசனம் இருக்கு. வாசிங்க. 1 தீமோத்தேயு 2:4. பாருங்க, யாருங்க? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லா மனுஷரும் என்ன செய்யப்பட வேண்டுமாமா? ரட்சிக்கப்படவும். அப்ப இந்த சத்தியமானது எல்லாருக்கும் போகுதா? நம்முடைய ஜீவியத்திலே நம்ம எவ்வளவு ஒரு மகிமையான மேன்மையான தேவனை வணங்கி கொண்டிருக்கிறோங்கிற அந்த புரிதல், அந்த உணர்தல் எல்லாருக்கும் இருக்கான்னா இல்ல. ஏனென்றால் அவர்களுடைய இருதயம் என்ன செய்யப்படுதாமா? அந்தகாரப்படுதாம். அதனாலதான் உங்கள் இருதயத்தை நீங்க எச்சரிக்கையா பார்த்துக்குங்கிறார் ஆண்டவர். ஏனென்றால் இந்த இருதயம் என்ன செய்யுமாமா? பார்க்கறது எல்லாம் ஆசைப்படுமாமா. பெருந்திண்டி. இருதயம் என்ன செய்யுமாமா? பெருந்திண்டினால. அது மட்டுமல்ல, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ எல்லா காரியத்தையும் மனுஷன் இந்த இருதயத்தில அதை இதையும் நினைச்சு பாருங்க, தங்களுடைய அந்த இருதயம் நல்ல மனசாட்சியுள்ள அந்த இருதயத்தை கெடுத்து போடுகிறான். நம்ம வாசிங்க 1 தீமோத்தேயு 1:5 வாசிங்க. 1 தீமோத்தேயு 1:5 வாசிங்க. பாருங்க, கற்பனையின் பொருள். தேவன் ஒரு கற்பனை கொடுத்திருக்கிறார். அதோடைய பொருள் என்னன்னா, எப்படிப்பட்ட இருதயம்? சுத்தமான இருதயமா இருக்கும் உங்களுடைய இருதயம். வஞ்சனையுள்ள இருதயமோ, மேட்டிமையுள்ள இருதயமோ, கொலைவெறியுள்ள இருதயமாகவும் இல்லாதபடி ஏமாற்றுகிற இருதயமாக இருக்கக்கூடாது, வஞ்சிக்கிற இருதயமாக இருக்கக்கூடாது. உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கணும்? சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசம். உங்க விசுவாசம் எப்படிப்பட்டது இருக்கணும்? மாய்மாலத்தனம் இருக்கக்கூடாது விசுவாசத்துல. அதான் என்ன சொல்ற, நடிக்கிறது. நடிப்புக்காக நீங்க விசுவாசத்தை நீங்க வெளிப்படுத்தினீங்கன்னா அது உங்களை கொன்று போடும். அது உங்களை அவமானப்படுத்திடும். அது உங்களை தடுமாற செய்துவிடும். அது உங்களை என்ன செய்து விடும்? தவறான வழியில கொண்டு போய்விடும். அப்ப உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? மாயமற்ற விசுவாசத்திலும் பிறப்பதே அன்பு. அப்ப அதுலதான் அன்பு பிறக்கும். பாருங்க, தேவன் அப்படிப்பட்டவராக இருந்தார். ஆமென். அதனாலதான் அங்கே நீங்க வாசிக்கிறப்போ யோவான் 3:16 வாசிங்க. யோவான் 3:16. அந்த தேவ அன்பு எப்படிப்பட்டதுன்னு பாருங்க, வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், பாருங்க, அவரை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவன் என்ன செய்யப்பட வேண்டுமாமா? நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப தேவன் பாருங்க, அங்க அது இன்னொரு வாசிங்க. அதுல 2 காரியம் இருக்கு, வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. பாருங்க, இந்த ஆத்துமா கெட்டு போகாமல் இருக்க, நம்முடைய ஜீவனானது கெட்டு போகாமல் இருக்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அந்த நித்திய ஜீவன் யாருகிட்ட தான் இருக்குது? வாசிங்க 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1 யோவான் 5:20 வாசிங்க. 1 யோவான் 5:20 சீக்கிரம் எடுத்து வாசிங்க. பாருங்க, அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு. சத்தியம் உள்ளவர் யாரு? தேவன் தான்.
அப்ப அந்த சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு பாருங்க, தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார். ஆமென். அதான் நமக்கு புத்தி, தெளிந்த புத்தின்னு சொல்லுதல்ல. அப்ப தேவன் யார் என்கிற அந்த புத்தி யார் தர்றா? இயேசு கிறிஸ்து தர்றார். அப்ப இந்த புத்தி என்ன செய்தாமா? வாசிங்க. அந்த குமாரனாக, அந்த இயேசு என்கிற பேர்ல வந்து அந்த குமாரனாக, தேவகுமாரனாக வந்தவர் யாராமா? பாருங்க, அப்ப தேவன் ஒரு சத்தியம், இன்னொரு இவர் ஒரு சத்தியம் இல்ல, ஒரே ஒரு சத்தியம் தான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய். அப்ப சத்தியம் என்பது என்ன? உண்மை வந்து ஒண்ணுதான். உண்மைக்கு வந்து அநேக அடையாளங்கள் தேவையில்லை. பொய்யுக்குத்தான் அடையாளங்கள் நிறைய போட்டுக்கிறாங்க எல்லாருமே. ஆனா உண்மை ஒன்னே ஒண்ணுதான். அதே மாதிரி பாருங்க, இந்த சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். பாருங்க, இந்த இயேசுதான் மெய்யான தேவனும் நித்திய ஜீவன் யாருகிட்ட தான் இருக்கு? இயேசு கிறிஸ்து கிட்ட. அப்ப இயேசு கிறிஸ்தை அறிவதே நித்திய ஜீவனும் இருக்கு. இன்னொரு வசனத்தை வாசிங்க. யோவான் 14:6. அடுத்தது இன்னொருத்தர் 17:3 வாசிங்க. ஒருத்தர் யோவான் 14:6 வாசிங்க, ஒருத்தர் யோவான் 17:3 வாசிங்க. அதற்கு இயேசு, அப்போ இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன், இயேசுதான் வழி. 17:3 வாசிங்க. பாருங்க, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறியறதே. அப்ப இந்த தேவன் யார் என்று அறிகிறது தான் என்னது? நித்திய ஜீவன். இங்க சொல்லுது, இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக. அப்ப நித்திய ஜீவன் யாருக்குள்ள இருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கு. அப்ப நீங்க இயேசு கிறிஸ்து யார் என்று அறிந்து கொள்வதே, அதைத்தான் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு அவர் குமாரனாக வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார். ஏனென்றால் நாம் ரட்சிக்கப்படும்படி, நாம் தேவனுடைய மகனாக மகளாக அந்த இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள. ஆமென். எதற்காக? நம்ம ஒன்றை இழந்துட்டோம். எதை இழந்துட்டோம்? தேவனிடத்திலிருந்து அந்த கனியை நம்ம இழந்து போனோம். என்ன கனி? ஜீவ கனியை, ஜீவ விருட்சத்தை நம்ம இழந்துட்டோம். ஏனென்றால் அந்த ஜீவ விருட்சத்தை அன்றைக்கு ஆதாம் புசித்திருந்தால், கவனமா கேளுங்க, அன்னைக்கு ஆதாம் நன்மை தீமை அறிய கனியை புசித்ததுனாலதான் என்ன வந்தது? இந்த பூமியில மரணம் வந்தது. அந்த நன்மை தீமை கனியை புசித்ததுனாலதான் இந்த பூமிக்கு என்ன வந்தது? மரணம் வந்தது. ஆனால் நீங்க அந்த ஜீவக்கனியை நம்ம புசிப்போங்குது வேதம். ஜீவக்கனியை நம்ம மறுபடியும் புசிக்க போகிறோம். ஜீவக்கனியை நம்ம என்ன செய்ய போகிறோம்? புசிக்க போகிறோம். வாசிங்க, வெளிப்படுத்துற விசேஷத்துல சொல்லுது. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஆவியானவர், பாருங்க, ஆவியானவர், கவனமா கேளுங்க, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். கவனமா கேளுங்க, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்றதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்கிறவன் எவனோ பாருங்க, அவனுக்கு தேவனுடைய அந்த பரதேசின் மத்தியில் இருக்குதாமா. என்ன இருக்குது? ஜீவ விருட்சம். ஆமென். அப்ப இந்த ஜீவ விருட்சம் எங்க இருக்குது? இப்போ தேவனுடைய பரதேசியின் மத்தியில. அப்ப அந்த பரதேசியின் மத்தியில் இருக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப அந்த இயேசு கிறிஸ்து நம்ம புசிக்க போகிறோம். எப்படி புசிக்கிறோம்? 17ஆம் வசனம் வாசிங்க. அதுலயே 17 வாசிங்க.
ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு பாருங்க, ஜெயங்கொள்கிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை கொடுப்பேன். இங்க சொல்றாரு ஜீவக்கனியை கொடுப்பேனுங்கிறாரு. இங்க சொல்றாரு மறைவான மன்னாவை கொடுப்பேன். அப்புறம் என்னங்கிறாரு? வெண்மையான குறிக்கல்லும் கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறனும் என்று வேறொரும் அறியக்கூடாத புதிய நாமத்தை கொடுப்பேன். அப்ப தேவன் நமக்கு நிறைய காரியங்களை கொடுக்க போகிறார். அதுல மிக முக்கியமானது என்னது? ஜீவக்கனி. ஏனென்றால் அந்த ஜீவக்கனியை நீங்க புசிக்க கூடாது என்று ஆதியாகமம் 2 வாசிங்க, 2:17 வாசிங்க. ஆண்டவர் என்ன செய்துட்டாரு? வாசிங்க ஆதியாகமம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். சரி, வாசிங்க. 3:24 22 இருந்து வாசிங்க. தோழம கேளுங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று. பாருங்க, அந்த நன்மை தீமை கனியை அவன் புசிச்சுட்டான். கவனமா கேளுங்க. நன்மை தீமை செய்கிற கனியை அவன் புசித்ததுனால இனி அவன் என்ன செய்யக்கூடாதாமா? இந்த ஜீவ விருட்சத்தின் தன்னுடைய கையை நீட்டி இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அவன் புசித்து அவன் இனி என்னன்னைக்கு உயிரோடு இருக்காதபடி செய்ய வேண்டும். கவனமா கேளுங்க. இன்னொரு முக்கியமான காரியம் இதுல உங்களுக்கு புரியுதா? சப்போஸ் ஆதாம் அன்றைக்கு அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்திருந்தா இன்னைக்கு என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும் சொல்லுங்க. இன்னைக்கு ஆதாம் இங்க இருப்பார். உங்களால நம்ப முடியுதா? ஜீவ விருட்சம்ங்கிறது என்னது? மரணம் இல்லாதது. என்னது? மரணம் இல்லாதது. மரணமே கிடையாது. அதான் என்னது? ஜீவ விருட்சம். தேவனுக்கு மரணம் இருக்கா? இல்ல. இப்ப நம்ம அடுத்தது எந்த ஸ்டேஜுக்குள்ள போக போறோம்? மரணம் இல்லாத இடத்துக்கு தான் நம்ம போக போறோம். புரியுதா உங்களுக்கு? தேவன் நம்ம அவரை போல மாற்ற போகிறார். நமக்கு இனி என்ன கிடையாது. உங்களுக்கு பயமா இருக்க மாட்டிருக்கு, சொல்றக்கே பயந்துக்கிறீங்க. வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம். வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 22ல அங்க என்ன சொல்லுதுன்னு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2:3 வாசிங்க, 3:4 வாசிங்க. சாரி 21ல இருந்து வாசிங்க. 21ல 3:4 வாசிங்க. மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. கவனமா கேளுங்க. இப்போ தேவனுடைய வாசஸ்தலம் இப்ப எங்க இருக்குதாமா? ஏன் அப்படின்னா அங்க என்ன வந்தாச்சு? 1ஆம் வசனத்துல 21:1ல புதிய வானமும் ஆமென். அங்க இது இந்த வானம் இந்த பூமி என்ன ஆயாச்சு? புதுசாயாச்சு. ஏன்னா அதுக்கு முந்தின இதுல பாத்தீங்கன்னா இந்த வானமும் பூமி என்ன ஆச்சாமா? வாசிங்க 10ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, அந்த மோசம் போக்கின பிசாசு, கள்ளத்தீர்க்கதரிசி, இவங்க என்ன ஆயிட்டாங்களாமா? அக்கினியும் கந்தகமுமான கடலிலே பங்கடைந்தார்கள். இரவும் பகலும் சதா காலங்களில் வாதிக்கப்பட்டது. அப்புறம் என்னது அடுத்தது? நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தை கண்டேன், அதன் மேல் வீற்றிருக்கிறவரை கண்டேன். அவருடைய சமூகத்தில் இருந்த, கவனமா கேளுங்க, அந்த வெள்ளை சிங்காசனத்துல தேவன் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் வீற்றிருந்த அந்த சிங்காசனத்தை பார்க்கிற, அவருடைய சமூகத்தில் இருந்த பூமியும் வானமும்
அகன்று போயிற்று. அப்ப அங்க என்ன இல்ல, இந்த வானமும் பூமியும் அது இல்லாமல் போயிற்று. அப்படின்னு என்ன, இந்த பூமியை தேவன் சுக்குநூறு அழிக்க போறாரு, உடைச்சு வேற பூமி உடுக்க போறாரு? அப்படி இல்லை. இதில் மேல் காணப்பட்ட எல்லா கிரியைகளை கவனமா பாருங்க. இதன் மேல காணப்பட்ட எல்லா கிரியைகளை தேவன் அகற்றி போடுகிறார். அதனாலதான் என்ன செய்கிறாரு, நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன், முந்தின வானமும் பூமியும் ஒளிந்து போயிற்று, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. அப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மனுஷரிடத்துல இறங்கி வர்றாரு. அங்க அவர்கள் என்னவா இருக்கிறாங்களாமா? 4ஆம் வசனம் வாசிங்க, 21:4. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். அப்புறம் அடுத்து சொல்லுவார், அதுதான் அடுத்ததான் மிக முக்கியமான காரியம். இனி அங்க என்ன இல்ல, மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. மரணம் இல்லைன்னு என்னது? மரணம் இல்லைன்னு என்னது? மனுஷன் என்னன்னைக்கும் ஜீவனோடு இருக்க. மரணம் இல்லைன்னு என்ன அர்த்தம்? மனுஷன் என்னன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் அன்னைக்கு என்ன செஞ்சாரு, அந்த கனியை பதித்து ஆதாம் மறுபடியும் எடுத்து புசிக்க கூடாதுன்னு சொல்லி விலக்கி வச்சுட்டார். அப்ப அது அன்னைக்கு புசித்திருந்தா ஆதாம் இன்னைக்கும் உயிரோடு இருந்திருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஆனா நமக்கு தேவன் அதை கொடுக்க போகிறார். ஆமென். ஏனென்றால் நாம் இப்ப என்ன ஆயிருக்கிறோம், இன்னைக்கு அவருடைய ரத்தத்திலே கழுவப்பட்டு அவரை விசுவாசிக்கிறோம். அப்ப ஆதாம் வரமாட்டாரான்னு கேட்டா தேவன் கொண்டு வருவார், நியாயத்தீர்ப்புல நிறுத்தி கொண்டு வருவார். தேவன் என்ன செய்வார்? நியாயத்தீர்ப்புல நிறுத்தி கொண்டு வருவார். சரி, அது தேவனுக்கும் ஆதாமுக்கு உள்ள காரியம். நமக்கு நம்ம இப்ப என்ன காரியம், அதை நம்ம தியானிக்கலாம். பாருங்க, இங்க தேவன் என்ன செய்கிறாராமா, நீங்க எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கணும் வேணுமாமா? எபிரேயர் 10:24 வாசிங்க. எபிரேயர் 10:24 வாசிப்போம். பாருங்க, மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் பாருங்க நம்ம ஏவப்படும்படி பாருங்க ஒருவரை ஒருவர் கவனித்து பாருங்க சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல். அப்ப நீங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமாமா? அன்பிலும் நற்கிரியைகளிலும் புத்தி சொல்ல வேண்டும். சபை கூடுகிறது எதற்காக? நம்ம இங்க கூடி வந்து நீங்க உண்மையா இருங்க, உண்மையான அன்பை வெளிப்படுத்துங்க. உங்க அன்புல என்ன இருக்கக்கூடாது? மாய்மாலம் இருக்கக்கூடாது. உங்க அன்புல என்ன இருக்கக்கூடாது? உங்க விசுவாசத்துல மாயமற்ற விசுவாசம் இருக்க வேண்டும். அன்பில மட்டுமல்ல, விசுவாசத்திலேயும் அந்த மாயமாலத்தனம் இருக்கக்கூடாது. அப்ப நீங்க எல்லாவற்றிலும் சரியாக இருந்து அங்கே என்ன செய்ய வேண்டுமாமா? அங்கே சபை கூடுதலை விட்டு விலகாமல் நீங்க ஆராதிக்கிறதுல, ஜெபத்துல, எல்லாவற்றிலேயும் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும்னு சொல்லி அது நம்ம எச்சரிக்கை. அது மட்டுமல்ல, வாசிங்க 1 பேதுரு 4:7 வாசிங்க. பாருங்க, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஏன்னா கடந்த 6000 வருஷங்களாக தேவன் இந்த பூமியை என்ன செய்ய போறேன்னு இருக்காரு? நான் நியாயந்தீர்க்க போகிறேன், நான் இந்த பூமியை நியாயந்தீர்க்க போகிறேன்னு சொல்லிட்டே இருக்காரு. அப்ப இது எல்லாவற்றுக்கும் என்ன ஆயாச்சு? முடிவு வந்து விட்டது. ஆதலால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க. முடிவு சமீபமாயிற்று. அதனால நீங்க எப்படி இருக்க வேண்டுமாமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் விழித்திருங்கள். நீங்க ஒவ்வொருவரும் என்னவா இருக்க வேண்டும்? விழித்திருக்க வேண்டும். அடுத்தது பாருங்க, எப்படி இருக்க வேண்டுமாமா? ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா பாருங்க. இந்த வருஷம் நமக்கு மிக முக்கியமானது. நம்ம தெளிந்த புத்தி இருக்க வேண்டும், விழிப்புடன் இருக்க வேண்டும், ஜெபிப்பதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்.
ஏனென்றால் இந்த வர வர இன்றைக்கு பூமியிலே ஜெபம் மிக குறைவு காணப்படுகிறது. ஜெபிக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு மனிதனுக்கு என்ன ஆயிட்டு இருக்குது? நாளுக்கு நாள் பிரச்சனைகளும் டார்ச்சர் ஏற்பட்டு இருக்கு. ஜெபிக்கவே முடியாத அளவுக்கு உங்க சிந்தனைகளை பிசாசு என்ன செய்கிறான்? ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி உங்களை என்ன செய்கிறான்? அந்த ஜெப சிந்தனையே வராதபடி அவன் மிக எச்சரிக்கையா உங்களை இப்ப கவனிச்சுட்டு இருக்கான். அதனாலதான் பிசாசானவன் எவனை விழுங்கலாமா என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நீங்க ஜெபிக்கிறக்கே இன்னைக்கு அநேகருக்கு மனநிலை வராத அளவுக்கு அவன் கவனமா உங்களை பார்த்துக்கிறான். பாருங்க, நீங்க ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால ஆண்டவர் என்ன சொன்னார்? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். அப்ப இன்னைக்கு நம்ம இடைவிடாமல் ஜெபிக்கிறோமா? தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்க அவசியம் ஒரு நாளைக்கு தானியேல் ஒரு நாள் எத்தனை நாள் ஜெபிச்சானாமா? ஒரு நாளைக்கு தானியேல் வாசிங்க, தானியேல் புத்தகத்தை எடுங்க. தானியேல் எத்தனை தடவை ஜெபித்தான்னு பாருங்க. தானியேலுடைய ஜீவியம் எப்படிப்பட்ட ஜீவியமா இருந்தது? தானியேலுடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருந்தது பாருங்க. அவங்க தேவனுக்கென்று தன்னை அங்கே உண்மையான உத்தமான இருதயத்தோடு பாதுகாத்து கொண்டாங்க. அங்கே தேவனுக்காக அவங்க வைராக்கியமாக இருந்தாங்க. அதனாலதான் பாருங்க, அங்க தானியேல் எவ்வளவு முறை ஜெபித்தாராமா? வாசிங்க, தானியேல் 6ஆம் அதிகாரம், தானியேல் 6:10 கடைசி 4 வசனத்தை வாசிங்க. தினமும் 3 வேளையும், எப்படி? தினமும் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினான். எப்படின்னா, காலை 9 மணி, எப்பங்க? அதிகாலை ஜெபம் எல்லாம் வேற. அதிகாலை நேரத்துல எல்லாருமே ஜெபிப்பாங்க. அது அல்லாமல் காலை 9 மணி, கவனமா கேளுங்க, காலை 9 மணி, மதியம் 12 மணி, பிறகு மாலை 3 மணி. இந்த 3 நேரமும் அவங்க ஜெபிச்சிட்டு இருந்தாங்க. அதான் இந்த 3 வேளை ஜெபிக்கிறது. பாருங்க, 13ஆம் வசனத்திலே இருக்கு அதேதான். தினமும் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தையும் பண்ணுகிறான் என்று சொல்றாங்களாம். தினமும் 3 வேளை அவன் ஜெபித்துட்டு இருக்கிறான்னு சொல்லி, அதனாலதான் தானியேலை தூக்கி அதே அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 16ஆம் வசனத்துல அங்கே ராஜா கட்டளை இடுறாரு. என்ன சொல்றாரு? தானியேலை கொண்டு வந்து சிங்கத்தினுடைய கபியில தூக்கி போடுன்றாரு. நீங்க நினைச்சு பாருங்க, தானியேல் ஜெபித்ததனால், கவனமா கேளுங்க, தானியேல் ஜெபித்ததுனால தூக்கி சிங்கத்து கபியில போடுறாங்க. இன்னைக்கு நம்மள அந்த மாதிரி ஏதோ சட்டம் போட்டா என்ன ஆகும்? என் மனசுல தோன்றது, நான் உண்மையா சொல்றேன், இந்த 2024 மே மாதம் ஒரு கால் இன்றைக்கு ஆட்சி செய்கிறவருடைய ஆட்சி மறுபடியும் வந்தால், நல்லா தெரிஞ்சுக்கங்க, 2025 ஜனவரியில நான் சொல்லுவேன், 24 அவங்க மறுபடியும் வந்தால் இந்தியாவில மிக கடுமையான சட்டங்கள் வரும். இதை போல நீங்கள் ஜெபிக்கவோ, இதை போல நீங்கள் பகிரங்கமாக ஆராதனை செய்யவோ முடியாது. ஏனென்றால் அன்றைக்கு என்ன நடந்ததோ அது மறுபடியும் நடக்கும். மறுபடியும் நடக்கும். பாருங்க, தானியேலுக்கு எங்க போட்டாங்க? சிங்க கபியில. நினைச்சு பாருங்க, எதற்காக? ஜெபிக்கிறான்னு சொல்லி, ஜெபிக்கிறான்னு சொல்லி தூக்கி போடுறாங்க. தேவன் தப்பி வச்சார். நீங்க அந்த வசனத்தை வாசித்து இருப்பீங்க. அப்ப எவ்வளவு தூரம், அப்ப ஏன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் இந்த நெருக்கம்? நிச்சயமா இந்த பூமியில என்ன உண்டு உங்களுக்கு?
இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவும் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை நான் இன்னைக்கு காலையில சொன்னேன். மோசே பிறக்கிறப்ப என்ன செஞ்சாங்க? அங்க பிறக்கிற எல்லா குழந்தைகளையும் கொண்டு போட்டாங்க. கவனமா கேளுங்க. மோசே பிறக்கிறப்போ அங்க பிறக்கிற எல்லா குழந்தைகளையும் கொன்று போட்டாங்க. நர்ஸுக்கு தான் அவங்களை காப்பாத்துனாங்க. அதனாலதான் நான் காலையில சொன்னேன், ஏன் இன்றைக்கு கிறிஸ்தவத்துல அநேக வாலிப பெண்கள் நர்ஸாக போகிறாங்கன்னா அதுதான் காரணம். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தாராமா. அவர்கள் தேவனுக்கு பயந்ததுனால தேவன் அவர்களுக்கு நன்மைகளை கொடுத்தார். அதான் தேவன் செய்கிற காரியம். அதான் அதேதான் இயேசு கிறிஸ்து பிறந்தப்பவும் நடந்தது. இயேசு கிறிஸ்து பிறந்தப்போ அந்த நட்சத்திரத்தை பணிந்து கொள்ள சாஸ்திரிகள் அன்றைக்கு இருந்த ஏரேது கிட்ட கேட்டப்போ அவன் எல்லோரும் கலக்கம் அடைஞ்சு, சாஸ்திரி கிட்ட நீங்க போய் இயேசுவை பார்த்துட்டு சொல்லுங்கிறப்போ தேவனால எச்சரிக்கப்பட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்க சாஸ்திரிகள் சொல்லல. சாஸ்திரிகள் சொல்லாதனால ஏரேது ராஜா என்ன செஞ்சாரு? 2 வயசுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொன்று போட்டார். மோசே பிறக்கிறப்பும் குழந்தைகள் கொல்லப்படுது, இயேசு கிறிஸ்து பிறக்கிறப்பும் குழந்தைங்க. நீங்க நினைக்கல, இன்னும் உங்க ஆண்டவர் இவ்வளவு கொடுமை முடிச்சவரா? பூமியில பிறந்திருக்கிறாருன்னு சொல்றீங்க, அவர் பிறக்கிறப்பவே கொலகாரர் குழந்தையா பிறக்குதே, அப்படிதான் சொல்லுவாங்க உலகத்தான் கேட்டா. தேவன் அதற்கு அனுமதிக்கிறார். அதே வசனம் சொல்லுது, அதுலயே ராகேல் தனக்கு பிள்ளை இல்லாத இருந்ததால் அவள் என்ன செஞ்சாலாமா? வாசிங்க, லூக்கால வாசிங்க. ஒரு புறம் அங்கே மரணம், அழுகை, ஆனால் இன்னொரு புறம் அங்க என்ன நடந்ததாமா? வாசிங்க. வாசிப்போம் வசனத்தை எடுத்து சீக்கிரம் வாசிங்க. மத்தேயு 2:17 வாசிங்க. 16 வாசிங்க. 16, 17 வாசிங்க. மத்தேயு 2:16-17. அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்து 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தார். 2 வயசுக்குட்பட்ட எங்க? பெத்லகேமுக்குள்ள இருக்கிற எல்லா இடத்துல இருக்கிற எல்லா குழந்தைகளையும் கொண்டு போடுறாங்க. அது மட்டுமல்ல, அங்க இன்னொரு காரியம் சொல்லுது பாருங்க, புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடுதலும் கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் அவ பிள்ளை இல்லையே பிள்ளை இல்லையேன்னு அழுதுட்டு இருந்தா, ஐயோ எனக்கு குழந்தை இல்லையே என்று சொல்லி அழுது கொண்டிருந்தவளுக்கு இன்னொரு துக்ககரமான செய்தி வருது. என்ன செய்தி? நீ பிள்ளை இல்லைன்னு தான் அழுகிற, அங்க பிள்ளை பெற்றெடுத்தவள் தன் பிள்ளையை இழந்துட்டு அவ அழுகிறான்னு சொல்லி அதைய கேட்ட உடனே, வடக்கடவுளே எனக்கும் பிள்ளை இருந்தா கொன்று போட்டிருப்பாங்களேன்னு சொல்லி அவள் என்ன செய்தா? ஆறுதல் அடைஞ்சாலாம். புரியுதா உங்களுக்கு காரியம்? பிள்ளை இல்லையேன்னு சொல்லி முதல்ல அழுதவள், பிறகு அங்கே மற்ற பிள்ளைகளை கொல்வதை கேட்டு, ஐயோ எனக்கு பிள்ளை இல்லாத இருந்தது பரவாயில்ல, பிள்ளை இருந்த எனக்கு என்னுடைய பிள்ளையும் கொன்று போட்டிருப்பாங்களே என்று சொல்லி ஆறுதல் அடைகிறாளாம். பாருங்க எப்படி ஆறுதல் அடைகிறாங்க. ஒரு புறம் அழுகை, ஒரு நிமிஷம் அவ அழுகையில் இருந்தா, இப்ப இந்த துக்ககரமான செய்தியை கேட்டு அவளுக்கு அது ஆறுதலா இருந்தா. அது ஏன் நான் இப்ப சொல்ல வர்றேன்னா, இன்று நம்மை சுற்றி நடக்கிற அநேக காரியங்கள் நமக்கு துக்கமா பாரமா தெரியும். என்னடா இவ்வளவு தூரம் நம்மளை கடினமா நடத்துறாங்களே, இவ்வளவு தூரம் நமக்கு பிரச்சனைகள் வருது, போராட்டங்கள் வருது என்று
ஆனால் இவை எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நம்மை ஆறுதல் அடைய செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். அதனாலதான் பாருங்க, இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவியத்துல அவருக்கு நடக்காத போராட்டமே இல்லை. ஏன் இதை இப்ப சொல்ல வரேன்னா, நீங்க விழிப்போடு இருக்க வேண்டும். இந்த வருஷம் நீங்க விழிப்போடு இருக்க வேண்டும். நீங்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த காரியம் அதைத்தான். இன்னொரு வாசிங்க, அந்த வெளிப்பட 1 கொரிந்தியர் 16 அந்த 3 காரியம் நமக்கு தேவனின் இருதயத்துல பேசி இந்த வசனத்தை எனக்கு கொடுத்ததுனாலதான் நான் இந்த வருஷ கேலண்டர்ல அதை அடிச்சிருக்கேன். இந்த வருஷ கேலண்டருடைய அந்த பைபிள் வசனமே அதுதான். எப்படி நம்ம 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் உன்னை தாய் போல உன்னை தேற்றுவேன்னு சொன்னார். அந்த வருஷம் தான் என்ன வந்தது? தாயை போல நம்ம தேவன் நம்மை பாதுகாத்தார். அந்த வருஷம் தான் இங்க என்ன நடந்தது? கொரோனா வந்தது. எப்படி ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் முக்கியமோ, அந்த தாய்ப்பால் குடிச்சா அந்த குழந்தைக்கு என்ன வராது? வியாதி வராது. அதே மாதிரி தேவன் நமக்கு இந்த பரிசுத்த வார்த்தை என்கிற பாலை நமக்கு கொடுத்ததுனால நமக்கு என்ன வரல? கொரோனா வரல, நம்ம மறிக்கல. தேவன் நம்மை தேற்றுகிறார். இந்த வருஷம் எனக்கு தேவன் இந்த வசனத்தை போடுன்னு சொல்லி என்னுடைய இருதயத்துல பேசினார். என்ன வசனம்? விழித்திருங்கள், விசுவாசத்துல நீங்க நிலைச்சு நிக்கணும். ஆமா, ஏனென்றால் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்தப்ப ஏன் அந்த மரணம் வருதுன்னு சொன்னேன். இங்க விசுவாசம் என்னாச்சு? ஒரு அதிர்வு கொடுத்தது. விசுவாசத்துக்கு ஒரு அதிர்வு, ஒரு நடுக்கம், ஒரு பயத்தை, கலக்கத்தை கொடுத்தது. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். அது மட்டும் இல்ல, புருஷனாக இருக்கும். ஏன் புருஷனா இருக்குன்னு சொல்றாரு? நீங்க என்னவா இருக்கக்கூடாது? ஒரு பயந்தாங்கொல்லியாக இருக்கக்கூடாது. சொல்லுவாங்க வீட்டுல, எனக்கு என் புருஷன் இருக்காருங்க, நான் எதுக்கு பயந்துக்கணும்? என் புருஷன் இருக்கிறப்ப நான் எதுக்கு பயந்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன் என்றால், ஒரு ஆண் துணை தான் இந்த பூமியிலே ஒரு பெண்ணுக்கு மிக அவசியமாக இருக்குது. அதனாலதான் பாருங்க, புருஷரா இருங்கள் என்று சொல்லுது வேதம். அது மட்டுமல்ல, நீங்க திடன் கொள்ள வேண்டும். திட நம்பிக்கையோடு இருக்கும். சோர்ந்து போயிடக்கூடாது, அசந்து போயிடக்கூடாது. அது மட்டுமல்ல, உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்படும். நீங்க செய்கிற எல்லா காரியம் எப்படி இருக்க வேண்டும்? அது அன்பு இருக்க வேண்டும். சரி, ஒரு 2 வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். வாசிங்க. யோவான் 21:15 வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே. பாருங்க, ஆண்டவர் சீமோன் பேதுருவை பார்த்து கேட்கிறார். சீமோன் பேதுருவே, இவர்களிலும் என்னிடத்தில் அதிகமாய் அன்பாய் இருக்கிறாயான்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து கேட்கிறார். ஏன் பேதுருவை பார்த்து கேட்கிறார்? அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். அவரை நாட்டுக்குட்டிகளை பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ என் நாட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாங்கிறார். ஏன் பேதுருவை பார்த்து ஆண்டவர் அப்படி கேட்டார்? அந்த கேள்வி, பேதுரு கூடையே இருந்து என்ன செய்தான்? அவர் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி அவரை சபிக்கவும் செய்தான். இயேசுவை தெரியாதுன்னு சொல்லி சபிக்கவும் செய்தவன் தான் யாரு? அப்ப பாருங்க, அது ஏன் அதை நான் சொல்ல வரேன்னா, நம்ம கூடயே இருப்பாங்க, நமக்கு எல்லாம் பழகுவாங்க, திடீர்னு என்ன செய்திருவாங்க? யாரும் தெரியாதுன்றுவாங்க. சூழ்நிலை மாறுறப்ப மனுஷன் எப்படி ஆயிடுறான் பாருங்க. ஏன் என்றால் அவனுக்கு என்னது? பயம். அத்தனை ஆயிரம் பேரு நினைச்ச பேதுருவை அடிச்சு கொண்டே ஓடுவான். அந்த பயம் அவனுக்கு. யாரு பிடிச்சி சிறையில் அடைச்சிருவாங்க அல்லது சிறைச்சேதம் பண்ணிடுவாங்க.
அல்லது இயேசுவை தூக்குல போட்ட மாதிரி இவனையும் தூக்குல போட்டுருவாங்கிற பயம். அதனாலதான் பேதுரு என்ன சொன்னார், அது யாருன்னு எனக்கு தெரியாது, ஒரு முறை அல்ல 3 முறை மறுதலித்தான். எவ்வளவு முறை? 3 முறை மறுதலித்தான். பாருங்க, இப்போ தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? நம்மை தேவனிலே அன்பு கூறும்படி, நீங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் அன்போட, ஒரு பரிசுத்தத்தோட, ஒரு விழிப்புடனே, ஒரு எச்சரிக்கையுடனே, தைரியத்துடனே, திடனுடனே அதை செய்ய வேண்டும். ஏதோ ஒரு கடமைக்காகவோ அல்லது ஏதோ ஒரு இதுக்காக. அதுதாங்க அதுல 22ஆம் வசனத்தை வாசிச்சு நம்ம முடிக்கலாம். வாசிங்க, 1 கொரிந்தியர் 16:22 வாசித்து நம்ம முடிப்போம். ஒருவன், கவனமா கேளுங்க, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனான். பாருங்க, நீங்க தேவனிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தர் வருகிறார். ஏன் பவுல் இப்படி சொல்றாரு? ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொன்னாரு? இயேசு சொன்னாரு, நீங்க ஒருத்தரையும் வாசிங்க, இந்த வசனத்தை வாசிங்க. மத்தேயுல இயேசு சொல்றாரு. இயேசு சொல்றாரா இல்லையான்னு பாருங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் வாசிங்க. 5ல வாசிங்க. உங்களுக்கு எங்க வருது? வசனம் கண்டுபிடிச்சிட்டீங்களா? ம் 44 வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். கவனமா கேளுங்கள். சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? சரி, போதும். பாருங்க, நீங்க சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கிறது. யாக்கோபு என்ன சொல்றாருன்னு பாருங்க. இயேசு கிறிஸ்துனுடைய சகோதரர் தான் யாக்கோபு. இவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து வரலாமா என்று சொல்றார். வாசிங்க 3:10. யாக்கோபு 3:10 வாசிங்க. யாக்கோபு 3:10 வாசிப்போம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாதுன்னு சொல்றார். அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்றார். செய்யக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. வேதம் எச்சரிக்குது. ஆனாலும் பவுல் என்ன சொல்றாரு? ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செய்ய வேண்டும்? அம்மா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை
அன்பு கூறாவிட்டால். அப்ப உங்களுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பா இருக்கணும்? உலக அன்பல்ல, தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஏன் அந்த தேவனிடத்தில் நீங்க அன்பு கூற வேண்டும் என்றால், ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க யோவான் 13:14 வாசிங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க. யோவான் 13:14. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால். சார் இல்ல, 34. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். பாருங்க, நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமாமா? ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லோருக்கும் அறிந்து கொள்வார்கள் என்றார். அப்போ ஏன் அன்பா இருக்க வேண்டும்? உங்கள் காரியங்கள் அன்போடு செய்ய வேண்டும். ஏன் எல்லாமே அன்பாக இருக்க வேண்டும் என்றால், தேவன் நம்மிலே அன்பு கூர்ந்தார். அந்த அன்பை தேவன் நமக்கு கொடுத்ததுனால நாமும் அந்த அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி நீங்க செய்கிறதுனால நீங்க யார்? என்னுடைய சீஷர்கள். அப்போ விழித்திருங்கள், விசுவாசத்துல நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள், உங்கள் காரியங்கள் அன்போடு செய்கிறது. மொத்தம் 5 காரியங்கள். இந்த 5ஐயும் நாம் சரியானபடி பின்பற்றி 5 கிருபைக்கு அடையாளமாக இருக்கிறது. தேவன் தாமே இந்த 2024 வருஷத்தை நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் சரியானபடி செய்ய கர்த்தர் நம்ம மேல் இரக்கம் பாராட்டுவராக. நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அப்பா, அந்த அருமையான வேளையிலும் உடைய கிருபை, அன்பு, தயவு எங்களை மட்டுமாய் ஆசீர்வதித்து வழிநடத்தி எங்களை பாதுகாத்தற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த இரவு நேரத்திலே நாங்கள் ஆண்டவரே உடைய சமூகத்திலே வந்து இந்த நாளை ஆசரிக்க, தொழுது கொள்ள, உம்மை ஆராதிக்க 2023 வருஷத்தை தொடர்ந்து நீர் இந்த 2024 வருஷத்தை நீர் எங்களுடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தீரப்பா. இதோ இந்த வருஷத்தின் 1ஆம் நாள் இந்த அதிகாலை வேளையிலே முதலாவது உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருந்து உம்முடைய கரத்திலே எல்லா விதமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள, எல்லா விதமான ஆசீர்வாதங்களை, அன்பை, இரக்கத்தை பெற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு இரக்கம் பாராட்டினீர். இந்த நல்ல வேளையிலே உம்முடைய கரம் எங்களை இம்மட்டும் வழிநடத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சொன்ன உம்முடைய சத்திய வார்த்தைகளை, அந்த அன்பை, அந்த கிருபை, அந்த இரக்கத்தை நினைத்து நாங்கள் தொடர்ந்து உமக்கு நன்றி சொல்லி எங்களுடைய ஜீவியம் முழுவதும் உமக்கு என்று ஒப்பு கொடுத்து நாங்களும் ஆண்டவரே விசுவாசத்துல நிலைத்திருக்கவும், அன்பு கூறவும், அது மட்டுமல்ல ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கத்தக்கதாக, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்கத்தக்கதாக, ஞானமுள்ளவர்களாய் இருக்கத்தக்கதாக ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை சுற்றி நடக்கிற எல்லா காரியங்களிலும் நாங்கள் என்னவாக இருக்க வேண்டும் என்று அந்த உணர்வோடு இருக்கத்தக்கதாக கிருபையை தாரும். வாசித்து தியானித்த சத்திய வார்த்தைக்காக நன்றி சொல்லி உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து நடைபெறுகிற ஆண்டவரே ராபோஜன பந்திகளுக்காக, எங்களுடைய ஜீவியத்துல நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக சாட்சி சொல்லவும் உடைய வழிநடத்தல் ஆலோசனை தொடர்ந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மூலமே பரிசுத்தநாமத்தை. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் பரவாதே. அல்லேலூயா. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. எல்லோருக்கும் 2024 வருஷ வாழ்த்துக்கள். தொடர்ந்து நாம் தியானத்திலே இருப்போம். இந்த ராபோஜன பந்திக்காக நாம் கடந்து